எதிர்பார்த்துக்கு இந்த ஜிமெயில் அப்டேட் 2 அப்டேட் வந்திருக்கு. 2 அப்டேட்டுமே முக்கியமான அப்டேட். அந்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ண வந்து அதுல வந்து பாஸ்வேர்டை மறந்துடுவீங்க. பாஸ்வேர்டை மறந்துட்டாவே உடனே ஜிமெயில் ஐடியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாஸ்வேர்டுமே ரெக்கவர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஜிமெயில் எடுத்துக்கோங்க. ஜிமெயில வந்து பாஸ்வேர்டை மறந்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஜிமெயில் ஓபன் பண்ணுங்க. மேல மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்து சைன்இன் கேட்கும். சைன்இனை கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து செல்ஃபி போட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுல போய் உங்க ஃபேஸை காமிச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து லாகிங் ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஜிமெயில் நிறைய பேர் யூஸ் பண்ணீங்க. அந்த ஜிமெயில் வந்து நிறைய பேர் வந்து கேட்க கூட முடியாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அது அதை எப்படா எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் நிறைய நாள் இல்லாம இருந்துச்சு. இப்போ அதை எடிட் பண்ணதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்துருச்சு. அதனால உடனே போய் நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல வந்து ஜிமெயில் எடுத்துக்கோங்க. ஜிமெயில மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படி கிளிக் பண்ணி அதுல கீழே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணி அப்படியே ஓகே பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இமெயில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங்கா மாத்திக்கோங்க. மாத்திட்டீங்கன்னா ஒரு தடவை மாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு மாற்ற முடியாது. அதனால யோசிச்சு கரெக்டா மாத்திக்கோங்க. மாத்திட்டீங்கன்னா இது வரைக்கும் இமெயில் எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுக்கு வந்து முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கரெக்டா?